துவங்கி வைக்குவதற்காக வருகை புரிந்துள்ள மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் அவர்களுக்கும் ராணிப்பேட்டை மாவட்டத்தின் நிர்வாகத்தின் சார்பாகவும் பொதுமக்களின் சார்பாகவும் பக்தர்களின் சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். புதுக்கோட்டை மானியம் மாநில அளவிலான சிறந்த பட்டு விவசாயிகளுக்கு தற்போது சான்றிதழ்கள் வழங்கப்பட்டு வருகிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் கண்ணன். இந்த நிகழ்ச்சி தொடர்பான முழு விவரம். தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்றைய தினம் தலைமைச் செயலகத்திலிருந்து பல்வேறு வகையான திட்டங்களை தொடங்கி வைத்துள்ளார். மேலும் பல்வேறு துறைகளில் சிறந்து வழங்கியவர்களுக்கு விருது வழங்கியும் சிறப்பித்துள்ளார். அதன்படி பார்த்தோம் என்றால் கைத்தறி மற்றும் துணிநூல் துறையில் செயல்பட்டு வரும் பட்டு வளர்ச்சித்துறையின் சார்பில் பட்டு விவசாயிகள் மற்றும் பட்டு நூற்பாளர்கள் விதைக்கூடு விற்பனையாளர்களை ஊக்குவிக்கும் வகையில் மாநில அளவில் சிறந்த 3 பட்டு விவசாயிகள், சிறந்த 3 தானியங்கி பட்டு நூற்பாளர்கள், சிறந்த 3 பலமுனை பட்டு நூற்பாளர்கள், முதல் முறையாக சிறந்த 3 விதைக்கூடு உற்பத்தியாளர்களுக்கு முதல் 2ஆம் மற்றும் 3ஆம் பரிசு தொகையினை முதல்வர் மு.க.ஸ்டாலின் தற்போது வழங்கி சிறப்பித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் 14 திருக்கோயில்களில் 131 கோடி மதிப்பிலான திருமண மண்டபங்கள், சுற்றுப்பிரகார மண்டபம், அர்ச்சகர் மற்றும் பணியாளர் குடியிருப்பு, வகுப்பறை, நூலகம், இளைப்பாறு மண்டலம் உள்ளிட்ட பல்வேறு பெருந்திட்ட வளாக பணிகளுக்கு அடிக்கல் நாட்டியுள்ளார். மேலும் 15 திருக்கோயில்களில் 29 கோடி மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள விருது மண்டபம், காதுகுத்து மண்டபம் உள்ளிட்டவைகளையும் வணிக வளாகம், பள்ளி, அலுவலகம், நூலகம் போன்ற 17 பணிகளையும் முதல்வர் மு.க.ஸ்டாலின் ஆனது தற்போது திறந்து வைத்துள்ளார். இதற்கு முன்பாக முதல்வர் மு.க.ஸ்டாலின் தமிழ் வளர்ச்சித்துறை சார்பில் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் கவிஞர் சிற்பி பாலசுப்ரமணியன், சோ தர்மராஜ், மு. ராமலிங்கம் என்கிற இடைநிலை முதல்வன், கோதண்டராமன் உள்ளிட்ட ஆகிய 10 தமிழர்களுக்கும் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய குடியிருப்புகளுக்கு ஒதுக்கீட்டு ஆணைகளையும் வழங்கினார். இதனை மேலும் 2022ஆம் ஆண்டிற்கான கலைஞர் எழுதுகோள் விருந்தினை மூத்த பத்திரிகையாளர் வி.என். சாமிக்கும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்கி சிறப்பித்தார். விவரங்களுக்கு நன்றி கண்ணன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.